சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இம்மூன்றையும் இணைத்து மாமேதைகளாக இக்காணொலியை கண்டுகளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள நான் விளைகிறேன். ஒரு மனிதனின் தவறால் ஒரு குடும்பம் அழியலாம், ஒரு அரசனின் தவறால் ஒரு நாடே அழியலாம். ஆனால் ஒரு பெண்ணின் நீதி உணர்வு உலகமே வியக்கும் வரலாற்றை உருவாக்கும். இந்த வார்த்தைகளுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம் தமிழர்களின் பெருமைமிக்க ஐம்பெரும் காப்பியங்களின் ஒன்றான சிலப்பதிகாரம். இன்று நான் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசப் போகிறேன் என்று மட்டும் சொல்ல வரவில்லை. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு நூல் இன்றும் ஏன் நமக்கு அவசியம் என்பதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைந்திருக்கிறேன். நண்பர்களே, ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். இன்று ஒரு திரைப்படம் வந்தால் சில மாதங்கள் பேசப்படும், ஒரு நல்ல நாவல் வந்தால் சில ஆண்டுகள் பேசப்படும். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு காவியம் இன்னும் பள்ளியிலும் கல்லூரியிலும் இலக்கிய உலகிலும் ஆய்வாளர்களிடமும் பேசப்படுகிறது என்றால் அதில் எவ்வளவு பெரிய உண்மை புதைந்திருக்கும். அந்த உண்மையை உலகிற்கு உணர்த்தியவர் இளங்கோ அடிகள். அவர் ஒரு சாதாரண கவிஞர் அல்ல, சேர மன்னன் செங்குட்டுவனின் சகோதரர் என்று வரலாறு கூறுகிறது. அரசனாக வாழும் வாய்ப்பு இருந்தும் அதிகாரத்தை விட அறத்தை தேர்ந்தெடுத்தார். அதனால்தான் இன்று அவருடைய பெயர் மன்னர்களை விட அதிகமாக நினைவு கூறப்படுகிறது. சிலப்பதிகாரம் என்ற பெயரே மிகவும் அர்த்தம் உள்ளது. சிலம்பு மற்றும் அதிகாரம் என்ற 2 சொற்கள் சேர்ந்து உருவானதுதான் சிலப்பதிகாரம். ஒரு பெண்ணின் காலில் அணிந்திருந்த ஒரு சாதாரண சிலம்பு ஒரு பேரரசின் நீதியை சோதித்த வரலாறு தான் இந்த காவியம். இந்த கதையில் முதலில் நமக்கு அறிமுகமாகிறவர்கள் கோவலனும் கண்ணகியும். இருவரும் செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர்கள். அன்பான கணவன், அன்பான மனைவி என இல்லத்தில் வாழ்க்கையை புரிந்தவர்கள். வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை தானே. மனிதனுக்கும் ஒரு தவறான முடிவு பல ஆண்டுகள் கட்டிய வாழ்க்கையை சிதைத்துவிடும் என்பதற்கு இக்காவியமே எடுத்துக்காட்டு. கோவலன் மாதவி என்ற நாட்டிய கலைஞரிடம் ஈர்க்கப்படுகிறார். இங்கே நாம் மாதவியை மட்டும் குறை சொல்லக்கூடாது. அவர் எந்த காலத்தின் சிறந்த கலைஞர். ஆனால் கோவலன் தனது குடும்ப பொறுப்பை மறந்துவிட்டார். தன் செல்வத்தையும் நிம்மதியும் வாழ்க்கையும் இழந்தார். நண்பர்களே, இங்கே நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். வாழ்க்கையில் நம்மை அழிப்பது எதிரிகளா? இல்லை, பல நேரங்களில் நம்முடைய தவறான முடிவுகள் தான் நம்மை எதிர்க்கின்றன. கோவலன் இறுதியில் தனது தவற்றை உணர்கிறார். மீண்டும் கண்ணகியிடம் வருகிறார். இங்கே கண்ணகியின் உயர்ந்த குணம் வெளிப்படுகிறது. நீ என்னை ஏமாற்றி விட்டாய், இனி உன்னை ஏற்க மாட்டேன் என்று அவர் கூறவில்லை, மன்னித்தார். மன்னிப்பது பலவீனம் அல்ல, மிகப்பெரிய வலிமை. இருவரும் புதிய வாழ்க்கையை தொடங்க மதுரைக்கு செல்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் இருந்த ஒரே சொத்து கண்ணகியின் சிலம்பு மட்டுமே. அதை வெற்றி வாழ்க்கையை தொடங்க நினைக்கிறார்கள். அங்கேயே கதையின் திருப்பம் நிகழ்கிறது. அரசியின் சிலம்பை திருடிய பொற்கொல்லன் தன் குற்றத்தை மறைக்க கோவலனையே திருடன் என்று குற்றம் சாட்டுகிறான். எந்த விசாரணையும் இல்லாமல் பாண்டிய மன்னன் கோவலனுக்கு மரண தண்டனை வழங்குகிறான். இதுதான் இந்த காவியத்தின் மிகப்பெரிய பாடம். அதிகாரம் இருந்தால் மட்டும் போதாது, அதோடு பொறுப்பும் இருக்க வேண்டும். விசாரணை இல்லாத தீர்ப்பு நீதி அல்ல என்பதற்கு இக்காவியமே சாட்சி. இன்று சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி வந்தாலே உடனே நம்பிவிடுகிறோம். ஒருவரை பற்றி உண்மை தெரியாமல் கருத்து சொல்கிறோம். ஆனால் சிலப்பதிகாரம் நமக்கு சொல்வது என்ன தெரியுமா? உண்மையை அறியாமல் யாரையும் குற்றவாளி என்று முடிவு செய்யாதீர்கள். அதன் பிறகு கண்ணகி அரசவைக்குள் வருகிறார். அவர் அளவில்லை, பிச்சை கேட்கவில்லை, கோபத்தில் கத்தவும் இல்லை. அமைதியாக நின்று என் கணவன் குற்றமற்றவன் என்று கூறுகிறார். பிறகு தனது சிலம்பை உடைக்கிறார். அதிலிருந்து மாணிக்கங்கள் சிதறுகின்றன. அரசியின் சிலம்பில் இருந்தது முத்து. உண்மை வெளிப்படுகிறது. அந்த நொடியில் பாண்டிய மன்னன் தனது தவற்றை உணர்ந்து யானோ அரசன், யானோ கல்வன் என்று கூறுகிறார். இந்த வரி தமிழின் மிகச்சிறந்த நீதி சிந்தனைகளில் ஒன்றாக இன்றளவும் கருதப்பட்டிருக்கிறது. தவறு செய்ததை ஒப்புக்கொள்வது தோல்வி அல்ல, அது ஒரு மனிதனின் உயர்ந்த பண்பு என்பதற்கு இக்காப்பியமே சாட்சி. ஆனால் கோவலனின் உயிரை மீட்டுக் கொடுக்க முடியவில்லை. அதனால் கண்ணகியின் மனவேதனை கோபமாக மாறுகிறது. மதுரை நகரம் எரிகிறது என்று காவியம் கூறுகிறது. இதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அநீதி நடந்தால் ஒரு நாட்டின் அமைதியே எரிந்து போகும் என்ற உண்மையாகவும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த காப்பியம் பெண்களின் வலிமையை பற்றி பேசுகிறது. கண்ணகி வாள் ஏந்தவில்லை, படை நடத்தவில்லை. அவரிடம் இருந்த ஒரே ஆயுதம் உண்மை. அந்த உண்மையின் சக்தி தான் ஒரு பேரரசை தலைகுனிய வைத்தது. இன்று நாம் பெண்களுக்கு சம உரிமை, கல்வி, வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு பற்றி பேசுகிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பெண்ணின் துணிச்சலையும் நீதியையும் உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஒரு நூல் தமிழ்நாட்டின் தமிழின் மணிமகுடம் சிலப்பதிகாரம் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. நண்பர்களே, சிலப்பதிகாரம் என்பது ஒரு காதல் கதை மட்டுமல்ல. இது குடும்பத்தின் மதிப்பை சொல்லும் நூல். இது பொறுப்பின் அர்த்தத்தை உணர்த்தும் நூல். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரும் நூல். இது பெண்களை மதிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் நூல். உண்மை இறுதியில் வெல்லும் என்பதை நிரூபிக்கும் நூல். நாம் மாணவர்களாக இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? தவறான நட்பை தவிர்க்க வேண்டும். முடிவுகளை யோசித்து எடுக்க வேண்டும். பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதிக்க வேண்டும்.
யாரையும் ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டக்கூடாது. தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். உண்மைக்காக நின்று போராட வேண்டும். நண்பர்களே, இன்று தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்டது. உலகம் வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறக்கூடாது, அது நீதி. அதனால்தான் சிலப்பதிகாரம் இன்றும் உயிருடன் இருக்கிறது. நான் என் உரையை நிறைவு செய்யும் முன் ஒரு வரியை மட்டும் கூற விளைகிறேன். பொய்யால் வெற்றி கிடைக்கலாம், ஆனால் அது நிலைக்காது. உண்மைக்கு தாமதமாகலாம், ஆனால் தோல்வி இருக்காது. அதைத்தான் கண்ணகி தனது வாழ்க்கையால் உலகிற்கு உணர்த்தினார். அன்புடையவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழின் பெருமையை பேசும்போது சிலப்பதிகாரத்தை மறக்க முடியாது. சிலப்பதிகாரத்தை பேசும்போது கண்ணகியை மறக்க முடியாது. கண்ணகியை பேசும்போது நீதியை மறக்க முடியாது. அறம் வாழ்க, நீதி வெல்க, தமிழ் வளர்க. இத்துடன் என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். இக்காணொலியை கண்டுகளித்து மகிழ்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும்